இந்த பேச்சுவார்த்தையின் போது உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கோரிக்கையானது நம்முடைய அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றக்கூடிய அனைவருடைய இந்த பேச்சுவார்த்தை விரைவில் முடிவடைந்து அவர்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் நிறைவேற நாம் இந்த பேச்சுவார்த்தையை சுமூகமாக நடத்திட வேண்டும் என்றும் இதற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தாங்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த ஊதிய ஒப்பந்தத்தின் பலன்கள் தொழிலாளர்களுக்கு விரைந்து கிடைத்திட இந்த பேச்சுவார்த்தையை விரைந்து முடித்திட தங்களது ஒத்துழைப்பை நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு தொழிற்சங்கமும் தங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாகவும் தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பேச்சுவார்த்தைக்கு தலைமை தாங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய மாநில அமைச்சர் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி தருமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர் அவர்களுக்கு அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பில் ஒரு வேண்டுகோள். கடந்த முறை பேச்சுவார்த்தை நடக்கும் போது அனைத்து சங்கங்களும் ஒருங்கிணைந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் இன்றைக்கு சமூக நீதி பேசக்கூடிய பிரித்தாளது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் எங்க கூட ஒரு 28 சங்கங்கள் இருந்தாங்க. இன்னைக்கு நாங்கள் ஒரு 4 சங்கம் தான் வந்திருக்கிறோம். நாளைய பேச்சுவார்த்தையில நாங்களும் பார்வையாளர்களாக கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா என்ன பேசுறோம்னு தெரியாது என்பதை இந்த நேரத்தில் மாநில அமைச்சர்களுக்கு கருத்தாக தெரிவித்து எங்களுடைய இந்த பிரித்தாளம் கொள்கையை கண்டித்து நாங்கள் எங்களுடைய கண்களை கட்டிக்கொண்டு இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்கின்றோம். அதாவது 80 சங்கங்கள் கடந்த போற பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிட்டாங்க. 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தற்போது துவங்கியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைக்கு எல்பிஎஃப், சிஐடியு, ஐஎன்டியூசி, ஏடிபி, எம்எல்எஃப், ஏஐடியூசி, ஹெச்எம்எஸ், டிடிஎஸ்எஃப், பிடிஎஸ், ஏஏஎல்எஸ், எல்எல்எஃப், எம்எல்எஃப், ஏஐடிசி ஆகிய 13 தொழிற்சங்கங்கள் இன்றைய தினம் கலந்து கொண்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைக்கு மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களும், அதேபோன்று போக்குவரத்து துறை செயலாளர் திரு பனிந்தர் ரெட்டி அவர்களும், பிரபு சங்கர் அவர்கள் தலைமையில் அனைத்து மண்டல மேலாண் இயக்குநர்களும் அதேபோன்று இந்த பேச்சுவார்த்தை நிதித்துறை செயலாளர் நடந்து கொண்டிருக்கிறது. தலைமையிலான கூட்டமைப்பு வருகை தந்துள்ள இதேபோன்று பாட்டாளி தொழிற்சங்கம், திராவிட முற்போக்கு தொழிற்சங்கம், இன்னும் பல சங்கங்கள் தாங்கள் எதிர்ப்பை, அதாவது அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், இது எங்கள் கூட்டமைப்பை நீங்கள் உடைக்கிறீர்கள் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்து அவர்கள் கண்களை மூடிக்கொள்ளும் வகையில் கண்களில் கருப்பு துணியை கட்டி அவருடைய எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் இன்று பேச்சுவார்த்தை என்பது துவங்கியுள்ளது. ஒரு நிமிஷம் விட்டீங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். போராடி வந்த முதற்கட்டமாக ஆகஸ்ட் 27ஆம் தேதி அனைத்து தொழிற்சங்கங்களிடமும் கோரிக்கை மனுவை பெற்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக டிசம்பர் 27ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த அந்த பேச்சுவார்த்தை என்பது டிசம்பர் 27ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த பேச்சுவார்த்தை என்பது முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பேச்சுவார்த்தை இன்றுதான் துவங்கியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தை துவங்குவதற்கும்
சிஐடியு தொழிற்சங்கம் மற்றும் அதன் சங்கங்கள் இணைந்து தொடர்ந்து இந்த அரசுக்கு நெருக்கடியை கொடுத்து கொண்டுள்ளது. அதாவது இந்த பேச்சுவார்த்தை வேலை நிறுத்தத்துக்கு சென்று அரசுக்கு நிர்வாகத்திற்கும் அளித்த அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் தேர்தல் நடத்தி இந்த சங்கங்களை ஒழுங்குபடுத்திய பிறகு பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது துவங்கியுள்ளது, வெற்றிகரமாக துவங்கியுள்ளது என்று சொல்லலாம். இந்த பேச்சுவார்த்தை இன்றைக்கு 13 தொழிற்சங்கங்கள் கலந்து கொண்டுள்ளன. அதேபோன்று நாளைய தினம் பிப்ரவரி 14 அன்று பதிவு செய்யப்பட்ட 73 தொழிற்சங்கங்கள் நாளைய தினம் கலந்து கொள்ள உள்ளன. இந்த 2